பொதுவாக அந்த 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 12ஆம் தான் அயன சயன சுகஸ்தானம் இருக்குன்னு சொல்லிட்டோம் இல்லையா. அப்போ தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு அது ப்ளஸ்ஸாக இருக்குது. வெளிநாடு போகிறாங்கல்ல அவங்களுக்கு ரொம்ப இந்த சந்திரன் 2.25 நாளைக்கு ஒரு தடவை மூவ் ஆகிட்டு இருக்கிற மாதிரி இந்த வெளிநாடுகள் இந்த நாட்டிலேருந்து அந்த நாடு அந்த நாட்டிலேருந்து இந்த நாடு அப்படி பறந்து பறந்து போயிட்டே இருக்காங்கல்ல அவங்களுக்கும் அது யோகமாக இருக்குது. இந்த ட்ராவலிங் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறாங்க பாருங்கள், ட்ராவல் ஏஜென்சி புக்கிங் பண்ணி கொடுக்குறது, டிரான்ஸ்போர்ட்டேஷன், இதுக்கெல்லாமே பார்த்திங்கன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. அடுத்தது அப்பப்போ மைண்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்செட் ஆகிட்டே ஆரம்பிச்சிடும். இந்த மனசுக்குள்ளார தன்னம்பிக்கை அப்பப்போ குறையிற மாதிரி சில சூழல்கள்லாம் வர ஆரம்பிக்கும். இது ஒரு பக்கம். அடுத்தது தூக்கம் இல்லையா, தூக்கம் அப்படின்னு பார்க்கும்போதே உங்களுக்கு என்ன ஆகுது, சந்திரனால 2 தானே, அப்படியே படுத்து காலையில் எந்திரிக்கிற ஆட்கள் இருக்காங்கல்ல, இவங்க அது மாட்டாங்க, அடிக்கடி எந்திரிச்சு அதுக்கப்புறம் திரும்ப தான் தூங்குவாங்கல்ல, ரெட்டை தூக்கம்னே சொல்லுவாங்க. அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும். இது இந்த மாதிரி பயணம் அந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கு யோகம் தான். பொதுவாக 12ஆம் இடத்து சந்திரன் கொஞ்சம் விரயங்கள் அதிகமாக இருக்கும், பெண்களால் விரயங்கள் அதிகமாக இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிட்டு போயிட வேண்டியது தான். அதனால் பார்த்திங்கன்னா சந்திரனை பொறுத்த வரைக்கும் 1ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடம் வரைக்கும் மேக்ஸிமம் நல்லது தான். 6, 8, 12 தவிர மற்ற எல்லாமே நல்லது தான்.